ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். யார் தோட்டத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? என்னோட பெரிய நாத்தனா தான். தம்பி 2 பேரும் வந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு, என்னோட மருமகளுக்கு கல்யாணம். அதுக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தம்பி வந்திருக்கனால தோட்டத்தை பார்க்குறதுக்காக அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா என்னென்னா, அவளுக்கு தேவையான கத்திரிக்காய், அப்புறம் மிளகாய், வயலட் மிளகாய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது பறிச்சுக்கிட்டா. கத்திரிக்காய் எல்லா வெரைட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அவளாவே பறிச்சுக்கிட்டா. அப்புறமா பொடுகுக்காக பொடுதலை தைலம் வேற பறிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, கோழி அவரை, அதுக்கப்புறம் பொடுகுக்காக பொடுதலை இலை எல்லாமே கொஞ்சம் அவளுக்கு தேவைக்கு பறிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறமா வந்து கல்யாண முருங்கை, அது வந்து ரெசிபி அப்படின்னு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அதுவுமே பறிச்சுக்கிட்டா. எல்லாமே அவளுக்கு பறிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையும் மச்சானும் உட்காந்து இது பெயிண்ட் அடிக்கிறத பற்றி, வாட்டர் ப்ரூஃப் அடிக்கிறத பற்றி அங்கே டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு பாருங்க. எங்களை இவங்க 2 பேரும் கவனிக்கவே இல்லை. அவங்க முழுக்க முழுக்க எப்படி பெயிண்ட் அடிக்கணும், எங்கே வாங்கணும், என்ன கலரில் அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் அங்கே ஓடிக்கிட்டே இருந்தது முழுக்க முழுக்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக தோட்டத்தை சுற்றி காமிச்சிட்டு ஒவ்வொரு கத்திரிக்காவை பற்றியும் பேசிட்டு அப்படியே இன்றைய நாள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. இன்றைய நாள் வந்து விருந்து சமைக்கிறது அது அதுன்னு சொல்லிட்டு ஒரே பிஸியாக போச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு கூட்டு, எல்லாமே மாடி தோட்டத்து காய். யார் வந்தாலும் மாடி தோட்டத்து காயில் தாங்க ஒரு கூட்டு வச்சுட்டு, அப்புறம் சொதி குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோழி அவரை பொரியல் வச்சுருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய் வந்து வழுதுனங்காயெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை ஒரு ஐட்டம், அப்புறம் அப்பளம், எக்கு இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். அப்புறம் பாயசம் எல்லாமே வச்சுருந்தேன். இப்படியே எங்களுடைய பொழுது வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக பயங்கர என்டர்டெய்னிங்காக போச்சு மாடி தோட்டத்தை வச்சு. அப்புறமா இந்த பாம்பு பற்றி ஒரே டிஸ்கஷன். இப்படி தாங்க எங்களோட இன்றைய நாள் போச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மாடி தோட்டத்தை வந்து எப்படி பராமரிக்கிறோம், என்ன ஏதுன்னு சொல்லி இதை பற்றின டிஸ்கஷன். அதுக்கப்புறமா எப்படி அடிக்கலாம், யார் வச்சு நம்ம பெயிண்டிங் பண்ணலாம், எந்த டைமில் பெயிண்டிங் பண்ணலாம், பெயிண்டிங் எவ்வளவு, எப்படி ஏன் இந்த மாதிரியெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, தம்பி வந்து பெயிண்டிங் வேலை தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன பெயிண்ட் வாங்கலாம், என்ன கம்பெனி பெயிண்ட்டு, எங்கே வாங்கலாம், என்ன ரேட்டில் இருக்கும், எப்படி அடிக்கணும், எங்கே வரைக்கும், அந்த டிஸ்கஷன் தான். அதாவது அடிக்கும்போதே வந்து டெரகோட்டா கலரில் அடிச்சிருங்க. அது வந்து சுற்றிலும் தரைக்கு மட்டும் இல்லாமல் மேலே சுவர் வரைக்குமே அடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க. அவங்கள வச்சு அடிக்கலாமா அப்படின்னாக்க, இது வந்து ஒரே நாளில் பண்ணுற ப்ராசஸ் கிடையாது. ஸோ இது அடிக்கிறது 3 டைம்ஸ் அடிக்கணுமாமா மாடிக்கு. ஒரு தடவை அடிச்சுட்டு 1 ஹவர் வந்து நம்ம காய விடணுமா. அப்படிங்கிறப்ப அவங்களோட வேலையை கெடுத்து இங்கே வந்து அது ஒரு மாதிரி இது ரொம்ப டைம் ஆகும். 1 வீக்காவது இது ஆகிடும். ஸோ அப்போ அவங்களோட வேலை வந்து நம்மளால் தடைப்பட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, நமக்கு தெரிஞ்ச லேடிஸ் கொஞ்சம் 2, 3 பேர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டு, அவங்கள வச்சு தொட்டியை மட்டும் அங்கங்கே தூக்கி வைக்க சொல்லிட்டு, கம்ப்ளீட்டாக நாங்கள் 2 பேருமே வந்து கொண்டையை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அப்படியே வீட்டில் சமையல்லாம் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்துட்டேங்க கொண்டையை போட்டுட்டு. அப்படியே புகுந்து விளையாட ஆரம்பிச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் எங்கெங்க கைக்கு என்னென்ன கிடைக்குதோ, அவ ஒரு பக்கம் கத்திரிக்காய் பறிச்சுட்டு இருக்கா, நான் ஒரு பக்கம் கத்திரிக்காய் பறிச்சுட்டு இருக்கேன். இப்படிதான் எங்க பொழுது போகுது. அவங்க 2 பேரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு ஒவ்வொன்னா இது எதுக்குக்கா, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே இன்றைய நாள் வந்து மாடி தோட்டத்துல வெயில்ல, அதுல வேற இதுல என்னன்னா செருப்பெல்லாம் கழட்டிட்டு தான் நான் கால் சுடும் போட்டு போனாலும் செருப்பெல்லாம் கழட்டிட்டு தான் மேல வந்திருக்கா. இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் நம்மலாம் அப்படி இருக்கிறதில்ல. வயல்ல வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, செருப்போட போக மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டக்குன்னு நெனச்சு பார்த்தோன்னு அச்சச்சோ! நம்மலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ம். யார் வந்தாலும் நான் இங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு இலைய சாப்பிட குடுத்துர்றேன்னா, நானும் சாப்பிட்டுருவேன். யார் வந்து தோட்டத்துக்கு வந்தாலும் சரிங்க, இன்சுலின் பிளான்ட் ஒரு இலைய பறிச்சு குடுத்து சாப்பிட வச்சுர்றது. வர்றவங்களுக்கும் ஒரு இலைய குடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இப்ப சொடக்கு தக்காளி பறிச்சுட்ருக்கோம். அதோட ரெசிபியும் சொல்லிக் குடுத்துட்டேன். ஸோ சொடக்கு தக்காளி குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சொல்லிக் குடுத்தாச்சு. எல்லாம் ஒரே ரெசிபி சொல்லிக் குடுத்து இதையும் ஒண்ணு யார் என்ன கேட்டாலும் சரி, அவங்களுக்கு ரெசிபியோடையே தான் நம்ம வந்து இந்த காய்கறிகளையும் பறிச்சு குடுக்குறது வழக்கம். அப்படியே செம்பருத்தி பூவ பறிச்சுட்டு, வாங்க டீய போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிளம்பி இருந்தவங்க சரி செம்பருத்தியில டீ போடுறேன் அப்படின்னோனே, அப்படியா வித்தியாசமா இருக்குன்னோனே, சரி டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போய் டீயும் போட்டு குடுத்து, அதுக்கப்புறமா தான் நம்ம நல்லபடியா அவங்கள வழி அனுப்பி வச்சிருக்கோம். இந்த வாரத்துல தான் நமக்கு மேரேஜ். அதாவது இந்த மந்தோட லாஸ்ட்டு
டேல தான் வந்து மேரேஜ் வருது. ஸோ அங்க அதுக்காக மெடிக்கல் லீவ் போட்டுட்டு கிளம்பணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.